வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேங்கை வயலில் நீர்த்தேக்க தொட்டியில் 2 பேர் மலம் இருக்கும் பையுடன் அமர்ந்து பேசுவது போன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பு. 3 பேர் குற்றவாளிகள் என காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் பரவும் வீடியோ. வேங்கை வயல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதர்சனிடம் அவரது தாயார் பேசுவது போன்ற ஆடியோ ஒன்றும் வெளியாகி பரபரப்பு. அடிச்சாலும் குற்றத்தை ஒப்புக்கொள்ளக் கூடாது என சுதர்சனின் தாயார் பேசும் ஆடியோ வைரல். ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. இங்க அழைச்சி பேசணும், அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. இங்க அழைச்சி பேசணும், அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. வேங்கை வயல் வழக்கில் ஆயுதப்படை காவலர் முரளிராஜா உள்ளிட்ட 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலப்பு எனவும் விளக்கம். வேங்கை வயல் வழக்கில் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். பட்டியலின சமூக மக்கள் குடிக்கும் தண்ணீரில் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களே மலம் கலந்ததாக காவல்துறை கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது. வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசே ஒப்படைக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தல். வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டுமெனில் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிர்பந்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே குற்றம் சாட்டப்படுவதாகவும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். வேங்கை வயல் வழக்கில் ஸ்டாலின் மாடல் காவல்துறை மீது கூட்டணி கட்சியினரே நம்பிக்கை இழந்துவிட்டதாக ஜெயக்குமார் விமர்சனம். திமுகவின் கூட்டணி கட்சியினரே சிபிஐ விசாரணை கோரியது வரவேற்கத்தக்கது எனவும் கருத்து. பஞ்சாப் மாநிலத்தில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். காலில் காயம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் தவித்த தமிழக மாணவிகள் குறித்த அதிர்ச்சி காட்சி வெளியீடு. தமிழ்நாடு வீராங்கனைகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர், அச்சப்பட தேவையில்லை. வீராங்கனைகள் டெல்லியில் தங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. பாதுகாப்பாக இருக்கிறாங்க, ஆகவே யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பஞ்சாப் கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. மாணவிகளின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அரசியலில் அனாதையாக சுற்றி திரிபவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வர நினைக்கிறார்கள். மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அனாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படி?
தாய்நாட்டிற்கு துரோகம் இழைக்க வேண்டாம் என நினைத்து திமுகவில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாம் தமிழர் கட்சி குறித்து மறைமுகமாக சாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த இயக்கத்தினுடைய தலைமை முறையாக இல்லை. அதை நம்பி போவது நமக்கு மட்டுமல்ல, தாய் நாட்டிற்கும் அது துரோகமாக. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 3000 பேர் திமுகவில் இணைந்தனர். 8 மாவட்ட செயலாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் திமுகவில் ஐக்கியம். மக்கள் மனதில் புரட்சி மாற்றம், ஈரோடு கிழக்கிலிருந்து உதிக்கட்டும் என சீமான் பிரச்சாரம். உலகின் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கியவைதான் எனவும் பேச்சு. இந்த ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கிலிருந்து ஒதுக்கட்டும் என்று உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் நிற்கும். நாம் நோட்டை பெற்று ஓட்டை விற்கிறோம், அவர்கள் வாக்கை பெற்று நாட்டை விற்கிறார்கள். ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவை கடுமையாக சாடினார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஓட்டை விற்கிறோம், அவர்கள் இந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு நாட்டை விற்கிறார்கள். இந்த கொடிய நிலை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பு செல்வ பிரபாகரனை சந்தித்தது குறித்து யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என சீமான் கருத்து. புகைப்படம் போலி என்பதற்கான ஆதாரத்தை வெளியிடுங்கள் என மீண்டும் வலியுறுத்தல். சீமான் ஒரு நேரம் அந்நியனாக இருப்பார், மற்றொரு நேரம் அம்பியாக மாறுவார். பெரியார் குறித்த கருத்துக்கு அவர்தான் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. அவர் திடீர்னு அந்நியனா இருப்பாரு, அப்புறம் அம்பியா மாறுவாரு. அதனால ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, சீமானுடையது அவர்கிட்டதான் இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை ஒருமையில் பகிரங்கமாக சாடிய வருண்குமார் IPS. திரள்நிதி திருடிய உனக்கே இவ்வளவு திமிர் என்றால் உழைத்து படித்து முன்னேறியவர்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என சமூக வலைதளத்தில் பதிவு. (2026) சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும். உங்களை நம்பித்தான் கட்சியை தொடங்கியுள்ளேன் என்றும் மாவட்ட செயலாளர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் உருக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு நியமன கடிதத்துடன் வெள்ளி நாணயம் பரிசு. கோவை, ஈரோடு, கரூர் மாவட்ட செயலாளர்களை நியமித்து அக்கட்சி தலைவர் விஜய் வாழ்த்து. குடியரசு தின தேநீர் விருந்திற்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆளுநர் RN ரவி அழைப்பு. திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பு. ஸ்மார்ட் மீட்டர் பொருந்திய பிறகு மாதாந்திர மின்கட்டண முறை அமலுக்கு வரும். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் வைப்பதை காவல்துறையினர் தவிர்க்க வேண்டும் என காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல். பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் போன்ற பெயர்களை பார்த்தாலே அச்சமாக இருப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி. குடியரசு தினத்தையொட்டி ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு. பாலத்தின் அனைத்து பகுதிகளிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர கண்காணிப்பு.
கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் பெரும்பாலான கொள்கை பணிகள் நிறைவடைந்துவிட்டன. குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. மத்திய பட்ஜெட்டுக்காக மிகுந்த எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் மக்கள். பட்ஜெட் தயாரிப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகளை அல்வா கிண்டி தொடங்கி வைத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். டெல்லிக்கு ஷீலா தீக்ஷித்தின் வளர்ச்சி மாடல் தான் வேண்டும். பொய்யான பரப்புரைகளை மோடியும் கெஜ்ரிவாலும் செய்து வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டெல்லியில் ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குடிநீர் கட்டணம் முழுவதுமாக நீக்கப்படும். உத்தம் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டம். அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய பாஜகவும் காவல்துறையும் சேர்ந்து சதி செய்வதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. பஞ்சாப் போலீசாரால் வழங்கப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் டெல்லி முதலமைச்சர் அதிஷி வலியுறுத்தல். அதானி குழுமத்திற்கு அளித்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இலங்கை அரசு. ஊழல் புகார்கள் எழுந்த நிலையில் நடவடிக்கை. அசாம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. கையில் துப்பாக்கியுடன் வீறு நடை போட்ட வீரர் வீராங்கனைகள். நீரவகாசி முகரித்த மதுடன் குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தனியார் கல்லூரியில் 5000 மாணவர்கள் ஒன்றிணைந்து மனித அசோக சக்கரத்தை உருவாக்கி உலக சாதனை. கையில் தேசிய கொடியுடன் நீல நிற சீருடையில் அசத்தல். குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு கோலாகலமாக தயாராகி வரும் தலைநகர் டெல்லி. வண்ண மின் விளக்குகளால் ஜொலித்த குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் இந்தியா கேட். மகா கும்பமேளாவில் பிரம்மாண்ட ட்ரோன் ஷோ. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் கண்கவர் காட்சி. ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் அணி அறிவித்தது ஐசிசி. இந்திய வீரர்கள் பும்ரா, ஜடேஜா, ஜெய்ஸ்வால் இடம் பிடித்த நிலையில் விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கு இடமில்லை. ஐசிசி மகளிர் ஒருநாள் அணியில் இடம் பிடித்த இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா திறமை மற்றும் சிறந்த செயல்பாட்டின் அடிப்படையில் தேர்வு.